அந்த சரக்கெல்லாம் நம்மலாம் அதெல்லாம் நம்ம குடியான பிள்ளையெல்லாம் குடிக்கக்கூடாது. கேட்டுக்கங்க, கேட்டுக்க குழந்தைன்னு. அந்த 10,000 பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும்னா உங்களுக்கு வாங்கி கொடுத்தானா வாங்கி கொடுக்காட்டியானா பிள்ளைய கண்ணும் கருத்துமா பிள்ளைய பாக்குதுவ. வெல்கம் டு சரண்சி அம்மா சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா சேனலுக்கு வந்து ஒரு 10,000 சொந்தங்க வந்திருக்கீங்க. சரி, அது அம்மா என்ன உணர்றாங்க என்ன 10,000 பேர் வந்திருக்காங்க உன் சேனலுக்கு. சரி, நீ அதை எப்படி நீ உணர்றீங்க சொல்லுங்க, ஹெல்மி. பார்த்தா தானே எனக்கு பெருமையா இருக்கும். இன்னைக்குதான் வந்துச்சு ஒரு 7 மணி போல. சரி, வந்த வரைக்கும். சரி, வந்த வரைக்குமா உன்னை நம்பி வீடியோ போடுவேன்னு 10,000 பேர் வந்திருக்காங்க. 10,000 பிள்ளை விரும்பி வந்திருக்கு. ஒரு பாசத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. சொல்லு, சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புற? ஒரு போட்டா எடுத்துக்கிறோமா அப்படிங்குதுவ. சரி எடுத்துக்கோங்க, பொண்ணு பிள்ளைல எடுத்துக்க சொல்றது. ஓகே, நீங்க திட்டுறீங்க, அதுக்கு சம்பந்தம் இல்ல, புரியுதுங்களா? உங்களுக்குன்னு ஒரு சேனல் ஓபன் பண்ணோம். சரி, அந்த சேனல்ல ஒரு 10,000 பேர் வந்திருக்காங்க. இப்ப ஒரு சேனலுக்கு ஒரு 5 பேர் வர 5 சப்ஸ்கிரைபர் வர்றதே கஷ்டம். உன்னை நம்பி 10,000 பேர் வந்திருக்காங்க. வீடியோ போடுவ, சப்போர்ட் பண்ணுவ. 100 வயசுக்கு பல்லாண்டு வாழ்க. சரி, அவ்வளவுதானா? அவங்கள எதுவும் கேக்கு ட்ரீட் எதுவும் இல்லையா? யாருக்கு? அவங்களுக்கு. அதுவே எனக்கு அனுப்பி விடணும். நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். என்ன உன்னைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதே பெரிய விஷயம். நான் நல்லா சம்பாரிச்ச ஒரு பாடு என் பிள்ளைகளுக்கு பூராத்துக்கு அனுப்பி விடுறேன். சரி, நான் இப்ப வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். ஃபர்ஸ்ட் நீ எங்களுக்கு பண்ணணும். ஏன்னா திட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கா, திட்டி என்ன வீடியோ எடுக்க வைக்கிறதுக்கா? சின்ன பிள்ளை கூட பாக்குதுவா, அதுவோ போட்டோ எடுக்க வருதுவா. ஏமா அந்த ஊரம் அந்த அம்மா போகுது சரவணா இங்க அப்படின்னு கேக்குதுவா, எல்லாம் பேசுதுவா. நான் எனக்கு காதுல விடுவ மாட்டேன். நான் என்ன பண்றது? இன்னைக்கு உனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு வந்து அம்மா 10,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு ட்ரீட் வைக்குது. எனக்கு ரைஸ் சரக்கு வேணுமாமா? ரைஸ் வேணும். ரைஸ் சரக்கு. அந்த சரக்கெல்லாம் நம்மலாம் அதெல்லாம் நம்ம குடியான பிள்ளையெல்லாம் குடிக்க கூடாது. கேட்டுக்கங்க, கேட்டுக்க குழந்தைன்னு. அருவெல்லாம் இழந்து விட்டு கேட்காதீங்க. சரக்கு அடிக்கிற குடும்பம் தான் குட்டிச்சரா போகுது. சரக்கு என்னடா கேட்குற? காட்டி பிடிங்க. ஏன் காட்டுவான்? சரி, எனக்கு வந்து ஒரு ரைஸ், உனக்கு ரைஸ், உனக்கு ஒரு 5 ரூபா பண்ணு வாங்கி கேக் வெட்டிடுவோம், புரியுதா? உனக்கு அதுதான் எங்களுக்கு அளவுக்கு. நான் 5 ரூபா கேக்கு பண்ணு வாங்கி எனக்கு வெட்டான்னா நீ ஒண்ணு பண்ணாதான். எனக்கு பிள்ளைய வெட்டிக்குங்க. கேக்குக்கு வீடியோ பாக்குற பிள்ளைய எனக்கு வந்து இறக்கப்பட்டு அதுக்கு வெட்டிக்குங்க. நீ வெட்டா நான் 5 ரூபா பண்ணுங்க. எப்படி இருக்காங்க இந்த காலத்துல? ஒரு விஷயம் பண்ற நானே வந்து சரிப்பா பண்ணுப்பா எனக்காக பண்றேன்னு சொல்லணும். நான் என்னத்த பண்ணது? இப்பதான் பேப்பர் பொறுக்கிட்டாரு. நான் என்ன எப்படி சொல்லுங்க? உங்களை எப்படின்னா ஒரு வேலைக்கு போறீங்க, அந்த இடத்துல உங்களை எல்லாம் எப்படி பாக்குறாங்க? முன்னாடி இருந்ததோட இந்த வீடியோ ஃபீல்டுக்கு வந்தது எப்படி இருக்கு? வீடியோக்குள்ள நுழைஞ்ச ஒருபாடு எடுக்கிறேன். சொல்லுங்க. வீடியோக்குள்ள நுழைஞ்ச ஒருபாடு ஒரு கோயில் குளத்துக்கு கூட போக முடியல. என் பிள்ளைய வந்து என்னையோட கூப்பிட்டு பேசுதுங்க. அப்ப நாங்களும் தான் பேசுறோம். நீங்க தான் திட்டுறீங்க, நான் ஓடிடுறது. என் பிள்ளையதான் அங்கிட்டு போற பக்கிட்டு தான் என் பிள்ளைய அனுசரிக்குது. அடுத்து இப்ப 10,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கியா? இப்ப 1,00,000 சப்ஸ்கிரைபர் வரணும். அதுக்கு நீ வந்து தொடர்ந்து ஆதரவு பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கன்னு சொல்லிடு. அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கடா. எனக்கு சொல்லுமா, சப்ஸ்கிரைப் அப்படி சொல்ல தெரியாது. செப்பரேட்டு அப்படின்னு சொல்ல தெரியாது. ஆமா, தெரியாதெல்லாம் சொன்னா நான் என்னன்றது? திடீர்னு என்னைக்குனாலும் ஒரு நாளைக்கு சலுப்பு வந்தா கூப்பிட மாட்டேங்குதுவோ. சலுப்பு இல்லைன்னா ஆமா வீடியோ எடுக்கணும். சண்டை போட்டா யாருன்னா போயிட்டு கூப்பிடுவா? நீனே சொல்லு. மனுஷனுக்கு வெறியா வர்ற மாதிரி என்ன கொடுமை பண்றாங்க. நான் இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், அதுக்கு கூப்பிடுற. இப்ப நீ கோவத்துல இருந்தா எங்களை வந்து நீ திட்ட மாட்டியா? அப்புறம் என்ன இப்படி இருக்காங்க? நான் என்ன 10,000 பிள்ளைய பாக்குதுன்னு என்னை அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, உனக்கு 5 ரூபாய்க்கு வாங்கி வெட்டி உனக்கு தர்றான் அப்படிங்கிறாங்க. 5 ரூபா பண்ணு வேணுமா? கோட்ரா பண்ணு பத்தாதா? டீல நினைச்சு திங்கறாங்க. உன் டீனா பிடிக்குமா? போடா,
5 ரூபா பண்ணுக்கு. நான் எவ்வளவு ரூபா பண்ணு என்னன்னு வாங்குறதுக்கு. சரி வாங்கிட்டா. ஃபர்ஸ்ட் நீ எங்களுக்கு ரைஸ் வாங்கிட்டா, நூடுல்ஸ் வாங்கிட்டா. அந்த 10,000 பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும்டா. உங்களுக்கு வாங்கி கொடுத்தானா வாங்கி கொடுக்காட்டியானா பிள்ளைய கண்ணும் கருத்துமா பிள்ளைய பாக்குதுவ, பார்த்து அனுப்புதுவ. எங்க அம்மா வந்து உங்க அட்ரஸ், உங்க நேமு, எந்த ஊருன்னு கண்டிப்பா கமெண்ட்ல எழுதி வச்சிருங்க. உங்க வீட்டுக்கு வந்து வாசப்படியில வந்து இருக்கும். எதுவும் வைக்கல, எதுவும் வாங்கி தரல அப்படின்னா எங்க அம்மா அவ்வளவுதான், சண்டை போட்டுருவாங்க. 10,000 பேரும் இந்த ஹைவேல வந்து நின்றுங்க. எதுவும் வாங்கி தரல அப்படின்னா நான் வாங்கி தருவேன். நாளைக்கு நீ மாறுவேஷம் போட்டு வர்ற ஏமோ எங்க நாங்களாம் இப்ப மாறுவேஷம் போட்டு வருவோம். 10,000 பேத்துல நாங்க ஒரு ஆளா வருவோம். எதுவும் பண்ணலன்னா நாங்களே தனி வீடியோ எடுக்கிறீங்களா? நான் என்னத்துக்குடா வாங்கி தரேன்? எனக்கு தனியா நாங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். நாங்களும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். நாங்களும் அதுல ஒரு பங்கா இருக்கோம், தூணா இருக்கோம், புரியுதா? அப்ப நீ தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணணும். என்னன்றது நான் என்ன சொல்றீங்க? நான் 1 ரூபா காசு கூட இல்லாம உட்காந்துருக்கு. தீபாவளிக்கு பலகாரம் பச்சடி சுட்டு நல்லா அனுப்பி விடுங்க. நீதாம அனுப்பி விடணும். அனுப்பி விடுங்க. நான் வந்து வீதி கூட்டுற வேலை பார்த்துக்கிட்டு ஒரு வேலை கூட பார்க்க முடியல. நீதான் அனுப்பி விடணும் உங்களுக்கு. இது வண்டி வாசல பைய போங்க, காசு பணத்தெல்லாம் பத்திரமா வச்சுக்காங்க. எலிமீட்டர் கையோட கொண்டு போங்க. அப்புறம் சார்லாம் எலிமீட்டரா? ஆமா, வெங்காயம் மீட்டர், ஹெல்மெட். எங்க அம்மா வந்து அரேபிய இங்கிலீஷ் இருக்குல்ல, அதோட அதுக்கு மேல இருக்கு அந்த இங்கிலீஷ். பிள்ளையெல்லாம் அத கையில வச்சுக்கோங்கம்மா. 10 ரூபா சம்பாதிச்சாலும் அப்புறம் சாரு மறைச்சு விட்டாங்க, காசு பிடிங்கி விட்டாங்க பொண்ணு. அவங்க மறைக்கதான், அவங்க நல்லதுதானம்மா பண்றாங்க. அவங்க நல்லதுதான். எலிமீட்டர் கொண்டு போறது நல்லதுதான். அவங்க அதுக்குதான் பயன்படுத்துறாங்க. நீங்க கொண்டு போகாம போய் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்கக்கிட்ட புத்தான்னு முடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காம பத்திரமா இருக்கு. காசு பணம்னா இப்ப ரொம்ப தலைக்கவசம் உயிர் கவசம் சொல்லுமா? என்ன தலைக்கவசம் உயிர் கவசம்? தலைக்கவசம் உயிர் கவசம் தெரியாது. இவ்வளவு சொல்ற இருக்குது. ஆடு குட்டியெல்லாம் தூக்குறாங்க, மனுஷங்க வளர்க்கறதெல்லாம் தூக்கி. எங்க அம்மா வந்து 10,000 பேருக்கு ட்ரீட் வைக்கிற மாதிரி தெரியல. 10,000 பேருக்கு அட்வைஸ் பண்ணது வேற ஒண்ணும் இல்ல. எங்க அம்மா பத்திரமா இருங்கயா, எல்லாம் பொம்பளை பிள்ளை எல்லாம் சின்ன சிறுசு பூரா எல்லாம் பத்திரமா இருங்க. தீபாவளிக்கு நிறைய பலகாரம் செடி சுட்டு அனுப்பி விடுங்க. நல்லா இது வந்து நீ ட்ரீட் வைக்கிற நீ எந்த வீடியோ இல்ல, அவங்ககிட்ட நீ ட்ரீட் வாங்குற வீடியோவா இருக்கு. ஐயா ஐயா, நீ தான் ட்ரீட் வைக்கணும். என்னத்த நீ சுட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சுடு. நீ கேக்குற அவங்ககிட்ட என்னால சுட முடியல சாமி. நீங்க பாக்குற பிள்ளைகளும் 100 வயசுக்கு நல்லா இருக்கணும். நாங்க நானும் பரவாயில்ல. இதோட 3வது வாட்டி அம்மா சொல்லிருக்கு. டெல்மி, நான்லாம் கிளடு கட்டேன். நாங்க போனாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாம் பத்திரமா இருங்க. ஆமா. சரி, இத்துடன் மணி எத்தனை? 2 மணி செய்திகள் முடிவடைந்து விட்டது. மேலும் நீங்கள் இந்த சேனலில் என்னது செய்திகளை காணணும்னா அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சார்லாம் எங்கனே பார்த்தாலும் நிக்கிறாங்க. எலிமீட்டர் பத்திரமா கொண்டு போங்க. அப்புறம் சாரு மறிக்கிறான்னு அவங்ககிட்ட கோத்து. இதோட 2வது வாட்டி சொல்லிட்டாங்க. ஆமா, பத்திரமா இது பண்ணுங்க. எச்சரிக்கையா கையில வச்சுக்கோங்க, இல்லாட்டி வண்டியில கட்டி விட்டுக்கோங்க. ஓகே, இத்துடன் செய்தி நிறைவேற்றுறது. நன்றி, வணக்கம். இன்னுமா அப்புறம் ஒரு நியூஸ் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்குன்னு ஒரு ட்ரீட் கேட்டு 10,000 பேர் வந்திருக்காங்கன்னா நன்றி வணக்கம் சொன்னேன். நான் என்னையா நம்ம இப்பதான் மயக்கமா இருக்கு. வெயில்ல வந்தது போய் பில்லு செதுக்க விட்டுட்டா, பேப்பர் பொறுக்கிறத விட்டுவிட்டு பில்லு செதுக்க விட்டா. நாங்க செதுக்கிட்டு இப்பதான் சாமி வந்துட்டேன். சரி, அந்த காசை வச்சு வாங்கிட்டா. காசு அதெல்லாம் வாங்கி தர மாட்டாங்கண்ணே. சும்மா 1 ரூபா கூட கொடுக்கல. தண்ணி அடிச்சு கலப்பா ஆறுது. வேறு கொடுக்குற பாரு. உயிர் போகுதுன்னா பால் ஊற்றதுக்கு 1 மணி நேரம் ஆயிடும். உயிர் போன பாடுதான் வாங்கி ஊற்றி தூக்கி போடுவாங்க. ரைஸ் வேணுமே? ரைஸா? நான் ரைஸே எனக்கு எப்படி இருக்குன்னு கூட தெரியாதுண்ணா. ஏன்டா ரைஸுங்கிறிய? பிரியாணி தான் தெரியும், இட்லி தெரியும். ரைஸுன்னா இந்த முட்டையெல்லாம் கொத்து ஊற்றி அடிப்பாங்க. நூடுல்ஸ் வாங்கிட்டு வாங்க. அதெல்லாம் தெரியாதுடா. அது எவ்வளவு? 80 ரூபாயா? 10,000 பேர் நீ கேக் வெட்டுறானே, ஒரு 10 கிலோ போதுமா? 10 பிள்ளைகளுக்கே நான் வாங்கி கொடுக்காம 10,000 பேத்துக்கு ஒரு
கணக்கம்பிட்டுல அம்பிட்டு பிள்ளை என்னைய சந்திச்சுச்சு. இப்ப நாங்களே தான் உன்னைய சந்திக்கிறோம். கணக்கம்பிட்டுல அவ்வளவு பிள்ளை என்னைய சந்திச்சு போட்டோ எடுக்க கூப்பிடுதோ சிரிக்குதுவோ. எனக்கு காதல் விட மாட்டேங்குது என் பிள்ளைகள்கிட்ட பேச. 10,000 பேர் பிள்ளைய பார்த்தா நான் என்னடான்றது இப்போதைக்கு திடீர்னு சரி பார்க்க மாட்டேங்குதுவோ. அப்புறம் பார்த்துருச்சு அங்குரிய அள்ளி விடுறிய. அள்ளி விடுறோமா? சரி விடுப்பா, நீ வச்சுக்கப்பா. எங்களுக்கு தான் தெரியும், அந்த சப்ஸ்கிரைப் நீங்கெல்லாம் பண்ணவங்களுக்கு போறப்ப தெரியும். கூட அவார்டு வாங்கிட்டு வரையா? நானா ஒண்ணு கூட வாங்காம அதான் ஒரு வீடியோ பேரு இல்ல. ஒரு பேரு பெருநாட்டுட்ட ஒரு எப்படின்னா அவங்க நல்லா வாழ்த்துறாங்கல்ல, வீடியோ நல்லா பண்றீங்க, அது ஒரு அவார்டு தான். இப்பதான் மாத்துறான்னு நீ சொல்ற. நான் பார்த்தேனா? நீ இங்க என்ன ஊருன்னு அது இப்ப கூட சொன்னதுல பழனி பக்கத்துல அது என்ன ஊரு? எங்க அந்த ஊருக்கு போனேன்ல நேத்து, கணக்கம்பட்டி. கணக்கம்பட்டிக்கு போனல, அங்க எவ்வளவு பேர் வாழ்த்துனாங்க, அதே ஒரு அவார்டு தான். சும்மா வீடியோ நல்லா இருக்குதுமா நல்லா இருக்குதுமா. இப்போ வீடியோ எடுத்தா நம்மளுக்கு நேரம் இருக்குதா வீடியோ எடுத்து அனுப்புறதுக்கு? டெய்லியும் நம்ம ஃபுல் வீடியோ போடுவோம். இப்படியே வச்சு கேமரா வச்சு டெய்லி நம்ம வீடியோவா போடுறோம். உன் சேனலு சரன்சி எபிசோட பயங்கரமா கொண்டு போறோம். சொல்ல தெரியாதான் சொல்லி கொடுக்குறாங்க. என்னன்றது என்னடா? நீ என்னடா சொல்ற? நான் என்ன சொல்றதுக்கு? வாங்கி தருவியா அண்ணா? ட்ரீட் இன்னைக்கு வைக்கிறியா அண்ணா? ரசிங்க என்ன தண்ணி வர மாட்டேங்குது. அதெல்லாம் வாங்கி தரலடா, காசு இல்லை. சரி, நன்றிகள் பல. தொடர்ந்து வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கெல்லாம் செல்லலாம் நோண்ட தெரியாது. இவங்கதான் 10,000 பிள்ளைய பாக்குதுவோ. டச் செல் நோண்டுவாங்க, நோண்ட தெரியாத மாதிரியே சொல்லுவாங்க. சொல்லுங்க. செல்லலாம் நோண்ட தெரியாதியா? இங்க அள்ளி விடுவாங்க. செல்லலாம் நோண்ட தெரியாது, கொடுக்க மாட்டாங்க. இப்படி காமிப்பாங்க, பிடிக்கிருவாங்க, நோட்டிடுவேன்னு. நேரம் நீங்க நான் ஒரு சேனல் ஓபன் பண்ணி எனக்கு ஒரு 10,000 பேர் வந்திருந்தீங்கன்னா நான் என்னமா பண்ணிருப்பேன்? எல்லாத்தையும் வர சொல்லி ஒரு கிடா இருந்தே வச்சிருப்பேன், கடனே வாங்கினாச்சும் வச்சிருப்பேன். ஆனா எங்க அம்மாவுக்கு ஒரு சேனல் ஓபன் பண்ணி ஏதோ என்னால முடிஞ்சதை ஒதுக்கி செய்வேன். சரி, அதை எதுவுமே செய்யறேன்னு சொல்லல. செய்யறேன், பிள்ளைகளுக்கு செய்யறேன்னு தான் சொல்றேன். எப்ப டைமிங் கொடு, டேட்டு கொடு. உடனே செய்ய சொன்னா நான் என்னத்தையா செய்யறேன்? அப்ப உடனே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க.